ரொம்ப நல்ல நடிகர், எல்லாம் பாராட்டுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்தப்போ கூட வையாபுரி வாங்க கட்சியில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த கட்சிக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டதும் கிடையாது. அதுபோல் பெற்றது அன்னை வளர்த்தது சென்னைன்னு சொல்லுவேன். ஆனால் பெற்றது அன்னை எங்கன்னா அது தமிழ் அன்னை, மதுரை அன்னை. இவர் மட்டும் அவர் மட்டும் கேட்பாங்க. எனக்கு 2 கண்ணு மாதிரி, ஒன்று ஏகே, ஒன்று விஜய் சார், 2 பேருமே. அதிமுக ஆட்சியிலலாம் ஏதாச்சும் தவறுகள் நடந்தா எல்லா திரைத்துறையில குரல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆட்சியில் எவ்வளவோ மக்கள் இல்லாத அளவு நடந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் யாருமே ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு திரைத்துறையை கண்ட்ரோல் வச்சிருக்காங்களா டிஎம்கே? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா அதிமுகவுக்கும் நடிகர்களுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஏன்னா இப்போ இல்லை, புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து அம்மா காலத்திலேருந்து நிறைய நடிகர்கள் இருக்கிறது எந்த கட்சியிலும் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான். அதில் பாருங்கள், நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. சில பேர் வெளியே சொல்ல முடியாட்ட கூட ஓட்டு போடும்போது நான் எங்கே போட்டேன், ரெட் சேலைக்கு போட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த என்னமோ தெரியல, அது புரட்சித் தலைவர் மேலே உள்ள பாசம், அம்மா மேலே உள்ள பாசம், ரெட்டலை மேலே உள்ள பாசம், அது எப்பயுமே நடிகர்களுக்கு உண்டு. அதை கேட்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு. ஏன்னா எப்படி நான் வந்து உங்களுக்கு கூட உரிமையோடு இருக்கணும், அது மாதிரி உரிமையோடு கேட்குறேன் அப்படிங்கிற அந்த பாசம் தான். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் கூட சேர்ந்து படங்கள் நடிச்சிருக்கீங்க. அவர் கட்சி சார்ந்து ஏதாவது பிரச்சாரத்துக்கோ இல்லை எதுக்கோ கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா? இல்லைங்க, இது வரைக்கும் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கமல் சாரும் நானும் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி அவர் பேட்டியில் கூட எப்பயுமே பார்க்கும்போது சொல்லுவார், வையாபுரி என் கூட இத்தனை ஆண்டு காலமாக பயணிச்சிருக்கிறார், ரொம்ப நல்ல நடிகர், எல்லாம் பாராட்டுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்தப்போ கூட வையாபுரி வாங்க கட்சியில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த கட்சிக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டதும் கிடையாது. அதுபோல் நடிகர்கள் யாரும், கேப்டன் எடுத்துக்கோங்க, அவ்வளவு நல்ல பழக்கம், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். கேப்டன் கூட வையாபுரி வாங்க பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதில்லை. அந்த மாதிரி யாரும் யாரையும் கூப்பிட மாட்டாங்க. விரும்பி போனால் உண்டு. மொத்தத்தில் ஒரு மதுரைக்காரராக உண்மையிலே இல்லை, உண்மையிலேயே என்னன்னா, நான் சொல்லும்போது பெற்றது அன்னை வளர்த்தது சென்னைன்னு சொல்லுவேன். ஆனால் பெற்றது அன்னை எங்கன்னா அது தமிழ் அன்னை, மதுரை அன்னை. அதனால் வந்து என்னைக்குமே மதுரையை நான் மட்டும் இல்லை எல்லாருமே நேசிப்பாங்க. நீங்கள் விஜய் அவர்களோட நிறைய நெருங்கி பழகி வாய்ப்பு இருந்திருக்கு, பழகிருக்கீங்க. இப்போ அவரை ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கு. அவருக்கு என்ன சொல்லுங்க? இல்லைங்க, இப்போ பொதுவாகவே யாருமே கார்னர் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு வட்டம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் இவங்க அப்படின்னு சொல்லி யாரும் காரணம் பண்ண முடியாது. நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன், நல்ல நண்பர், நிறையா மனம் விட்டு பேசியிருக்கோம். நான் அடிக்கடி எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன். அப்போ இவர் மட்டும் அவர் மட்டும் கேட்பாங்க. எனக்கு 2 கண்ணு மாதிரி, ஒன்று ஏகே, ஒன்று விஜய் சார், 2 பேருமே. ஏன்னா 2 பேரும் கூட ஈக்குவலாக ஒரு 12 படங்கள் 14 படங்கள் நடிச்சிருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.